ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்கசமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். vlogல போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு vlog பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பால்கனில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசா இன்னைக்கு ஒன்றும் வேலை கிடையாது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கூட வாஷ் பண்ணி போட்டாச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஸோ அதனால வாஷ் பண்ணி போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றதுனால நம்ம பால்கனியில வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். பால்கனி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால இந்த பால்கனியை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்ச செடி எல்லாத்தையும் புதுசா வாங்கிட்டு வந்த தொட்டிக்கு வந்து மாத்திடலாம். மாத்திட்டு இந்த பால்கனியை கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஓமவல்லி செடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெருசாவே வளர்ந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் குட்டியா தான் இருந்துச்சு, இப்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே வந்து பக்கத்துல பதியம் வந்து வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இப்ப வந்து இதை கட் பண்ணிட்டு நான் வந்து இதுல வச்சுக்க போறேன். இந்த தொட்டில வச்சுட்டு இதை வந்து நல்லா மேல வந்து மண்ணை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து எந்த பகுதியில வந்து ஜாஸ்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து எனக்கு இந்த சைடு இருக்கக்கூடியது வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தண்டை மட்டும் நான் தனியா எடுத்துட்டேன். இப்ப வந்து இந்த கட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், துவையல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சூப் மாதிரி பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைய அப்படி வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால நான் இதை பக்கத்திலே வந்து அப்படியே வச்சிட போறேன். சோ இது வந்து தனியா ஒரு செடியா வந்து வளரும். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த தண்டை வந்து கட் பண்ணிட்டு எந்த தொட்டியில வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இதுல இடம் இருக்கு அப்படின்றதுனால இதுலயே பக்கத்துல வந்து வைக்கிறேன். பால்கனியில நல்லா காத்தடிக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செடி எல்லாத்தையும் தொட்டிக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டேன். இந்த தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டு விடலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்பதான் தோணுச்சு, அதனால வந்து சும்மா கொஞ்சம் மல்லி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். காஞ்ச மல்லியை வந்து 1-2 உடைச்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம மண்ணில் போட்டு விட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மல்லித்தலை வந்து ஒரு 2-3 டேஸ்லயே வந்து வளர ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள்ல வந்து ஒரு 5 டேஸ் ஆகும், 7 டேஸ் ஆகும். ஆனா வந்து நீங்க டெய்லி அந்த இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அது வந்து வளர ஆரம்பிக்கும். இப்ப கொஞ்சம் இந்த மண்ணுல இருக்கு, நான் அதை எப்படி உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். சும்மா சின்ன பவுல் இல்லைன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதது இருந்துச்சுன்னா கூட நீங்க மல்லித்தலையை வந்து அதுல வளர்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி தொட்டியில வந்து மண்ணை வந்து லேசா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த உடச்சி வச்ச அந்த காஞ்ச மல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி தூவிட்டு மேலே அந்த வந்து மேலே அப்படியே மண்ணை போட்டுட்டு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மல்லித்தலை வந்து ஒரு 2-3 நாளில் வந்து குட்டி குட்டி செடிகளாக வந்து வளர ஆரம்பிக்கும். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி தெளித்து வந்து விடணும். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் மல்லித்தலை போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 செடி தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் புதினா வந்து வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா இலையோட அந்த தண்டு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுட்டாலே போதும், புதினா வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி மல்லித்தலை புதினாவெலாம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் போது ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னாலும் டக்குன்னு அதுலேருந்து எடுத்து பறிச்சுக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கூட வீட்டில் நிறைய இருக்கும், டக்குன்னு ஒரு மல்லித்தலை இருக்காது, புதினா இருக்காது, அதுக்காக மட்டும் நம்ம கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதுலேருந்து ஒரு 2 தலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து புதினா வந்து நான் எப்பவுமே போட்டு வைப்பேன். மல்லித்தலை வந்து கொஞ்சம் ரேராக தான் போடுவேன். இன்னைக்கு வந்து இந்த தொட்டியில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்றதால டக்குன்னு தோணுச்சு கொஞ்சம் காஞ்ச மல்லி போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதில் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பால்கனி பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், மட்டன் பெரட்டல், அப்புறம் ரசம் இதுதான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் வந்து காலையிலே முடிச்சுட்டேன். காலையில் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம புளி போட்டு வச்சுக்கிற ஜாரு, அப்புறம் உப்பு போட்டு வைக்கிற ஜாரு, எண்ணெய் ஊற்றி வைக்கிற அந்த கண்டெய்னர், இது எல்லாத்தையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதை தான் வந்து இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து ஒரு சம்படத்தில், சில்வர் சம்படத்தில் வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை அதில் திருப்பி ரீஃபில் பண்ணி வைக்கணும். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மதியம் சின்ன வெங்காய சாம்பார் தான் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள், சீரகம், பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு 1-2 மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி தான். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். அதுவும் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படின்றதுனால சாம்பார் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மண் பாத்திரத்தில் பண்ணக்கூடிய சமையல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மண் பாத்திரத்துலேயும் சமைப்பேன். இப்போது கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா மல்லித்தலை தூவிட்டு தாளித்து வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்துட்டு சாம்பாரை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைடில் வந்து மட்டன் பெரட்டலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் கூட்டு பதத்துக்கு தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த சாம்பார் சாதத்தோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை சாதத்தோட சூடாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணதான் அப்படின்றதுனால ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலை இந்த வீடியோவில். இப்போது சைடில் ரசம் வச்சாச்சு, அப்படியே சாதமும் வச்சு விட்டுட்டேன். சாதம் ரெடியானதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நேற்று ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வாங்குறது விஷயமா வெளியில் கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்சை முடிச்சிடலாமே அப்படின்னு பார்த்தோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. எப்பவும் சமையல் முடித்த கையோட கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக பீன் பேக் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் பேசிட்டே இருப்போம். அப்புறம் அந்த பேச்சு வந்து மறந்தே போயிடும். திருப்பி இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்தது, திருப்பி அந்த பீன் பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்லாம் கூட செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் மதுரையில் வந்து சில ஃபர்னிச்சர் ஷோரூம்லாம் போய் கூட பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஷோரூமில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வந்து ரெஃபர் பண்ணார். ஸோ அந்த மேனுஃபேக்சரர் வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அவங்க பார்சல் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரே நாளில் இங்கே ரீச் ஆகிடுச்சு மதுரையில். ஸோ அதை தான் வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். நான் வாங்கிட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அந்த ப்ரைஸ்க்கு வந்து அந்த குவாலிட்டி வர்த்தா அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு அந்த பீன் பேக்கை வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே தான் இருக்கும். நம்மளோட பார்சல் வந்து வந்துருச்சு.
இந்த மாதிரி நம்ம தான் டைரெக்டாக போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாளே வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் பிரித்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்சல் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட பீன் பேக் வந்துருச்சு. உள்ள ஒரு கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். பிரிச்சாச்சு. பீன் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XXL சைஸில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் உங்களுக்கு பக்கத்தில் கூட காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த கிளாத் எல்லாம் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்குது டபுள் கலர்ஸில் வாங்கியிருக்கோம். ப்ரௌன் வித் ஐவரி கலரில் வந்து வாங்கியிருக்கோம். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கு. வீட்டுக்குள்ள வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் பால்கனியில் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 சம்திங். எவ்வளோ பாருச்சு? 2800 சம்திங். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இது வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் விருப்பப்பட்டு வாங்கினது. ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பீன் பேக் வாங்குற மாதிரியான ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெதர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லெதர்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வந்து உட்காரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து வெப்சைட்ஸில் சிலது பார்க்குறப்ப கூட கொஞ்சம் டவுட் இருந்தது, எப்படி நம்ம கைக்கு வரும்போது எப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படின்லாம் எங்களுக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி அதில் ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா சிலது வந்து நல்லா இருக்க மாதிரி கொடுக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நேரில் போய் வாங்கினோன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து நம்மளுக்கு வேறொரு வழியாக நான் தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஷோரூம்லேருந்து ஒருத்தவங்க சொல்லி அவங்க மூலமாக நம்ம வாங்கினது தான் இந்த பீன் பேக். ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பெஸ்ட்டுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதை வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஷோரூம் போய் கேட்டிருப்போம். இதோட XXL சைஸு இந்த மாதிரியான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பீன் பேக் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 2800க்கு இது பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டியை விட ரொம்ப சூப்பராக கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பீன் பேக் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.